தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் விஜய் நண்பனோட வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போனால் மர்மர் இந்த படத்தில் ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் வல்லுநர் பற்றி சொல்லணும்னா இந்த படம் முற்றிலும் புதுமையான ஒரு படம். அதாவது ஒரு காட்டில் நடந்த ஒரு விஷயம், அமானுஷ்யமான ஒரு விஷயம். ஸோ ஒரு 4 பேர் காட்டுக்கு போயிட்டு அங்கே நடக்கிற ஒரு அமானுஷ்யமான ஒரு விஷயத்த பயோஃபிலிமாக பண்ணணும்னு சொல்லி போகிறாங்க. போகிற இடத்துல சரியான சம்பவம் நடக்குது. ஸோ காடுன்னு இருந்தால் காட்டுக்கு கீழே ஒரு ஊருன்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஊருக்குள்ளே போயிட்டு சில பேர்கிட்ட விசாரிக்கிறாங்க. ஸோ அந்த மர்மமான விஷயம் ஒரு சூனிக்கரையெல்லாம் நடக்குது. ஸோ அங்கே ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு போனால் இந்த காட்டை தாண்டி தான் போக முடியும், அந்த காட்டை தாண்ட அவள் விட மாட்டா அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் எல்லாம் ஒரு விஷயத்தை பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க அந்த ஒரு மர்மமான விஷயம் நடக்கிறது உண்மையா பொய்யா, இல்லை நிஜமாவே அந்த ஆத்மா அங்கே இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இவங்க அந்த காட்டுக்கு போகிறாங்க. ஸோ அந்த சொன்னல அவங்க சாமியாக வெளிப்படுற அந்த 7 பேர் அங்கே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பூஜை பண்ணணும்னா இந்த காட்டை தாண்டி தான் போய் ஆகணும். பட் அந்த காட்டை தாண்ட ஒருத்தவங்க விட மாட்டேன்றதுனால இவங்க ஊர் மக்கள் யாருமே அந்த பக்கம் போகிறதில்ல. ஸோ அதனால் இவங்க அது உண்மையாக பொய்யான்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த காட்டுக்கு போகிறாங்க. ஜஸ்ட் மீன் இது அவங்க உயிரோடு வருவாங்களா இல்லையான்ற மேட்டரே கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது உண்மையிலும் நடந்த ஒரு சம்பவத்தை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்ட படம். அதாவது நடந்த ஒரு விஷயத்த தான் எடுத்திருக்காங்க. அதனால் இவங்க உயிர் தப்பிக்க வழியில் ஆரம்பத்திலே சொல்லிட்டாங்க. ஸோ காட்டுக்கு போய் மர்மமான முறையில் காணாமல் போனவங்களோட வாழ்க்கையை தான் எடுத்திருக்கோம் அப்படின்றது. ஸோ அந்த மர்மமானவங்க யார், ஸோ இவங்க எதனால் காணாமல் போனாங்க, ஸோ இங்கே என்ன நடந்தது அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கும் போது ஸோ இவங்களை காணணுன்றதுக்காக காட்டுக்குள்ளே போயிட்டு தீவிரமாக போலீஸ்லாம் தேடலில் வேட்டையில் இறங்கி முற்றிலும் தேடி அலைஞ்சு எடுக்கப்பட்ட ஒரு சில ஃபுட்டேஜ் தான் இந்த படத்தை உருவாக்கியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ அதாவது அந்த காட்டுக்குள்ளே போயிட்டு உடஞ்ச கேமராவை எடுத்து அந்த கேமராவில் இருக்க மெமரி கார்டெலாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால அங்கே என்ன நடந்திருக்குன்னு ஒரு சில டீட்டெயில்ஸை வச்சு போலீஸால் அந்த நம்பவும் முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியல. ஏன்னா வீடியோ ஆதாரத்தோடு நடந்திருக்கே. ஸோ அதனால் போலீஸ் என்னென்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு பார்த்தா தான் தெரியும். ஸோ இந்த படத்தில் அவங்க எப்படி காட்டுக்குள்ளே போனாங்க, அங்கே என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கும் அப்படின்றத விஷுவலாக நமக்கு காட்டியிருக்காங்க. ஸோ இது எப்பயுமே பார்க்குற ஒரு ஃபிலிம், ஹாரர் ஃபிலிம் மாதிரி இருந்தாலும் ஸோ இது நம்ம தமிழ் சினிமாவில் ஆல்மோஸ்ட் எல்லாம் நடந்த ஒரு விஷயந்தான் அப்படின்ற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆச்சு. எதுவுமே புதுசாக இல்லைங்க, எல்லாமே நம்ம ஹாரர் ஃபிலிமில் பார்த்த மாதிரியே தான் இருக்குது. ஸோ நம்ம ஹாரர் ஃபிலிம்லாம் எடுக்கிறவங்க முன்னாடியே பேயெல்லாம் பார்த்துருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு இதுவாச்சு. ஸோ இது பார்க்கும் போது ஒரு வேளை பார்த்துருக்காம்ப்பா அப்படின்னு தான் இருக்குது. ஸோ புதுமையாக எதுவுமே இல்லை, எல்லாம் பழமையாக தான் இருந்தது. அப்படியே தூக்கி நம்ம இந்த படத்துக்குள்ளே போனால் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க ஹேண்ட் கேமரா தாங்க. அவங்க ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எண்டு வரைக்குமே பார்த்தீங்கன்னா கேமராவை கையில் வச்சு சுற்றுறது, இல்லை ஒரு இடத்துல வச்சுருது. ஸோ விஷுவலாக நம்ம ஒரு வீடியோ, அதாவது யூடியூபுக்கு வீடியோ பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இவங்க எல்லாமே வீடியோஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதை தான் ஒரு படமாக காட்டியிருக்காங்க. இது ஃபஸ்ட் டைம் தமிழ்நாட்டு சினிமாவில் இது ஒரு புதுமையாக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் கேமரா அவங்க கையில் இருக்க மாதிரியோ இல்லை விஷுவலாக காட்டுற மாதிரியோ தான் இருந்துச்சு. ஸோ பார்க்க நல்லா இருந்துச்சு. நிறைய இடங்களில் பிளர் ஆகாமல் விஷுவலாக நல்லா காட்டியிருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போது தான் ஒருவேளை இது நிஜமாகவே டியூபிஎஸ் தான் எடுத்திருப்பாங்களோ அப்படின்னு ஒரு டவுட் வரும். இந்த படத்தில் ஒரு 4 பேர், அதாவது 2 பசங்க 2 பொண்ணுங்க, இவங்க 4 பேராக சேர்ந்து அந்த காட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஊருக்கு போகிறாங்க. ஸோ அந்த ஊருக்குள்ளே போனோன்னா ஒரு லோக்கல் கைடு வேணும். ஸோ அந்த லோக்கல் கைடை அணுகும் போது அவருக்கு உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. அதுக்கு பதிலாக அவங்களுடைய பொண்ணு வராங்க. பொண்ணு வந்ததுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு என்னம்மா ஆச்சுன்னு கேட்டப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சுன்னா, ஒன்றும் இல்லைங்க, கதவு திறந்துட்டு படுக்கும்போது ஒரு பாம்பு பட்டுன்னு காலில் போட்டுச்சு, அதனால் எங்கள் அப்பாவை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் போட்டிருக்காங்கன்னு. என்னம்மா பாம்பு போட்டது ஏதோ அவார்டு கொடுத்த மாதிரி இவ்வளோ ஈஸியாக சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லைங்க, நேற்று தான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் ஒரு பாம்பு என்ன போட்டுச்சு, நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன், இன்றைக்கி எங்கள் அப்பாவை போடுது, எங்கள் அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்காரு அப்படின்னு 2 நாள் வந்துடுவார் அந்த மாதிரி சொல்லிச்சு. எம்மா யாருமா நீ அப்படின்னு தான் இருந்துச்சு. ஸோ கிராமத்தில் இதெல்லாம் வழக்கமாக நடக்கும் அப்படின்ற மாதிரி காட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் அவங்க அங்கேருந்து ட்ராவல் ஆகி ஊர் மக்கள்கிட்ட போயிட்டு அந்த மர்மமான விஷயத்தை பற்றி கேட்குறாங்க. ஸோ அவங்க நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. சில பேர் பயப்படுறாங்க. அந்த பேர் சொல்லவே அவங்க யாருமே தயாராக இல்லை. ஸோ நானும் அந்த பேர் சொல்ல தயாராகவே இல்லை. எல்லாம் ஒரு பயம்தான். சரி, அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள்கிட்ட விசாரித்ததுக்கப்புறம் காட்டுக்கு போகலான்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க. ஸோ போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை இறக்கி விட்டுலான்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணு நான் வாண்டடாக ஏறுவேனே அப்படின்ற மாதிரி வாண்டடாக காரில் ஏறி அந்த காட்டுக்குள்ளே போகிறாங்க. அங்கேருந்து தான் பயணம் ஆரம்பிக்குது. ஸோ ஆரம்பித்த பயணத்தில் பார்த்தீங்கன்னா முதல் நாள் என்னவோ பயங்கரமாக இருக்கும், பட்டா விட்டான்னு இருக்கும்னு நினச்சா சப்பையாக ஒரு பொண்ணோட முறிஞ்சிரு. அதாவது கூட வரேன்னு சொன்ன ஒரு பொண்ணையே அலைக்கா அந்த ஆத்மா தூக்கிட்டு போயிடுது.
ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ அதை சொல்லிட்டா சஸ்பென்ஸ் இருக்காது. ஸோ பார்க்க கொஞ்சம் திகிலாக இருக்க மாதிரி இருக்கும், கொஞ்சம் அதிக டைம் எடுத்தது. ஸோ வேலை அவங்களுக்கு நடந்த ஒரு விஷயத்தை காட்டுதான் இருக்கலாம். ஸோ எத்தனை மணிக்கு தூக்கினாங்க காட்டியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா பகல் டைமோட ராத்திரி டைம்லாம் நிறைய இருந்துருச்சு. ஸோ பகல் டைமுன்றது இப்படின்றதுக்குள்ளே போயிடுச்சு. ராத்திரி டைமுன்றது எவ்வளோ நேரம் ஆனாலும் போக மாட்டேங்குது. ஸோ ஃபஸ்ட் டே அன்றைக்கி ஒரு பொண்ணு காணும். செகண்ட் டே அன்றைக்கி அது வெறித்தனமும் வச்சுருந்தாங்க. அதாவது ஒரு பாறைக்கிலேருந்து இன்னொரு பாறைக்கு போகிறதுக்கு ஒரு நாள் வச்சுக்கிறாங்க. ஸோ ஆனால் 2 மணி நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாறையிலேருந்து இன்னொரு பாறைக்கு போயிடுறாங்க. அதுக்கு எதுக்குற ஒரு நாள் ஃபுல்லாக சுற்றுறாங்கன்ற மாதிரி தான் எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. ஸோ அந்த 2வது நாள் இரவு, அதாவது இன்டர்வலுக்கு பிறகு நடந்த சம்பவம் அவ்வளோ கொடூரமாக இருந்ததுங்க. அவ்வளோ கொடூரமாக இருந்தது அப்படின்னு அவங்க குறுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னா சொல்லலாம். பட் ஆனால் ஓவர் திகிலாகவும் இல்லாமல் அடுத்தவங்களை பயமுறுத்துற அளவுக்கு எஃபெக்டிவாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம காஞ்சனா பார்த்துட்டோம், அரண்மனை பார்த்துட்டோம், இன்னும் பல ஹாலிவுட் படம்லாம் பேய் படம் பார்த்துட்டோம். ஸோ அதனால இவங்களை மக்களை பயமுறுத்தினா இதை விட பயங்கரமாக ட்ரை பண்ணியே ஆகணும். ஸோ ஆனால் இதில் வந்து அந்தளவுக்கு ட்ரையே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். இன்னும் நல்லா ட்ரை பண்ணியிருக்கலாம். ஏன்னா நீங்கள் விஷுவலாக வந்து அங்கே நடந்த சம்பவத்தை காட்டணும்னு நினைக்கிறீங்க, ஓகே. ஆனால் மக்கள் கொஞ்சம் பயப்படுற மாதிரியாவது இருந்திருக்கணும்ல. நான் பக்கத்தில் பார்த்தா ஒரு ஹாரர் சீனுக்கு பக்கத்தில் விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. டேய் அது ஹாரர் ஃபிலிம்டா, இப்படி காமெடி படம் மாதிரி பார்த்துட்ருக்கீங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கே சமச்சிருப்பாக இருந்துச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் ஹாரர் மிக்ஸ் பண்ணி நல்லாவே பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் நல்லாவே இருந்துச்சு. பட் அதை தாண்டி அந்த ஹாரராக காட்டுற அந்த விஷயங்கள் இன்னும் நல்லாவே பண்ணியிருக்கலாம். ஸோ என்னதான் 4 பேர் ஒன்றா வந்திருந்தாலும் அந்த 4 பேருக்குள்ளேயும் ஒரு சின்ன சின்ன சண்டைகள் வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் 2 பேராக பிரிஞ்சிடுறாங்க. ஸோ ஒரு பையனும் ஒரு பொண்ணும் பிரிஞ்சுறாங்க. ஒரு பையனும் ஒரு பொண்ணும் வந்து ராத்திரியில் ட்ராவல் பண்ணி போகிறாங்க. பட் அவங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு போயிடுறாங்க. பட் ஆனால் இந்த 2 பேர் இருக்க அந்த கேம்பில் வந்து ஒரு திக்கி சிகரெட் இல்லைன்னா எதுவுமே இல்லைன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் ராத்திரின்னு கூட பார்க்காம சிகரெட்டை தேடி ஒருத்தி காட்டுக்குள்ளே போகிறா. ஒரே ஒருத்தன் தான் கேம்புக்குள்ளே இருக்கான். அங்கே 2 பேர் வந்து போனாங்க அந்த ராத்திரிலையும். ஸோ அவங்க போன இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சேஃபாக அங்கேயும் இருந்திருக்கலாம். அதில் ஒருத்தன் வந்து ஒருத்தியை தேடி வரன்ட்டு அங்கேருந்து வந்துட்டான். அதாவது சிகரெட் தேடி வந்து அந்த பொண்ணை தேடுறதுக்காக ஒருத்தன் அங்கேருந்து இங்கே வந்தான். ஸோ இப்படின்னு சொல்லி எல்லோரும் ஆளுக்கு ஒரு மூலையாக பிரிஞ்சு சும்மா தடா முடான்னு 2வது நைட்டு முடியுது. விடிஞ்சு பார்த்தா ஒருத்தன் தான் உசுரோட இருக்கான். அந்த ஒருத்தன் கேம்பில் இருந்தவன் எப்படியோ தப்பிச்சிட்டாங்க. பட் ஆனால் அந்த 3 பேருக்கு எப்படி அந்த மரணம் ஏற்பட்டதுன்னு சஸ்பென்ஸ். ஆனால் அது கொஞ்சம் பயமாக தான் இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அடுத்த நாள் 3வது நாள் இரவு அப்படின்ற மாதிரி இந்த 3வது நாள் இரவில் அவன் நினச்ச மாதிரியே அந்த கோயிலுக்கு போய் சேர்ந்தானா, அங்கே நடக்கிற விஷயத்த கண்டுபிடிச்சானா இல்லையா, அவன் உயிர் பிழைக்க வாய்ப்பு இல்லை, அவன் எப்படி செத்தான் அப்படிங்கிறது தான் இந்த 3வது நாளோட இறுதி கட்டம். ஸோ கடைசியில் தான் உயிர் பிழைக்கவே வாய்ப்பில்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அம்மா அப்பாவுக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு போய் சேர்றான். ஸோ இப்படி ஒரு முடிஞ்ச ஒரு கதையில் அவன் இங்கே என்ன தேடி போனாங்களோ அந்த விஷயத்த பார்த்துருக்கலாம். பட் ஆனால் அதை முழுசாக சொல்கிறதுக்கு உசுரோட இப்போ எவனுமே இல்லை அப்படின்னு நினைக்கும் போது தான் கஷ்டமாக இருக்குது. ஸோ மக்களே, நீங்கள் யூடியூப் சேனல் நடத்துகிறேன் இதை நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உயிருக்கு பங்கம் வச்சு நீங்கள் போய் தேடி எடுத்தாலும் அடுத்த நாள் வரைக்கும் பேசுவாங்களே தவிர அடுத்த 3வது நாள் நீங்கள் யாருன்னே தெரியாமல் காணாமல் போயிட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு மேலே ஒருத்தன் வேறு ஒன்று செய்யணும்னு சொல்லி அதை செஞ்சு நீங்கள் இருக்கிறதே மறக்கடிச்சிடும். ஸோ உங்கள் உசுரோட உயர்ந்தது எதுவுமே இல்லை அப்படின்னு இதை புரிஞ்சுக்குவாங்க. இந்த ஹாரராக எடுக்கிறேன், இந்த பயமுறுத்துறதுக்காக ஒரு வீட்டுக்குள்ளே போகிறேன்னு சொல்லி சொந்த செலவிலையும் சொந்த வாயிலையும் சூனியம் வச்சுக்காமல் இருக்கிறது நல்லது அப்படின்றத இந்த படத்து மூலியமாக தெரிய வச்சுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வாண்டட் ஹவுஸ் போகிறேன், இல்லை வாண்டட் ஹவுஸுக்கு போகிறேன், இல்லை கொலகாரனை மீட் பண்ண போகிறேன்னு சொல்லி போயிட்டு உசுரை விட்டுறாதீங்க மக்களே. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க, ஜாலியாக இருங்க. ஸோ படம் எடுத்தாலும் சரி எது எடுத்தாலும் சரி உசுருக்கு பங்கம் இல்லாமல் எடுங்க. ஏன்னா அவங்கள நம்பி வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ உசுரை கொடுத்தா அம்மா அப்பா முக்கியம் இல்லையா? ஸோ அதுக்காகவே உசுரோட இருக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகே நண்பா, இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? இந்த படத்தில் வந்து மிஸ் எக்ஸ் 2 அப்புறம் மிஸ்டர் எக்ஸ் 2 ஸோ இவங்க 4 பேரோட ஆக்டிங்ஸ் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த விஷுவலாக காட்டுறதுக்கு அவங்க பயப்படுற சீன்லாம் நல்லா இருந்துச்சு. நம்மளுக்கு பயமுறுத்துகிற சீன்ஸ் வரதுக்கும் நல்லா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பயமுறுத்துறதுக்காக ஒரு 7 பேர் வர வச்சுருக்காங்க. கூட ஒரு பேயை ஒருத்தவங்களை வர வச்சுருக்காங்க. ஸோ அவங்கள வந்து சரியாகவே காட்டல. கடைசியில் வந்து ஒருத்தவங்களை காட்டுறாங்க. அவங்க பேயா இல்லை வேறு ஒருத்தவங்களான்றதே புரியாத மாதிரி இருந்துச்சு. ஆனால் அவங்கள காட்டுறதுக்கு கொஞ்சம் பயமாக காட்டணும் அப்படின்ட்டுருக்காங்க. மேக்கப்லாம் போட்டு பயங்கரமாக கூட்டு வந்து நிற்க வச்சுருக்காங்க. ஸோ அதை தாண்டி இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா
ஏமன் நாராயணன் அவர்கள் வந்து நல்லாவே வேலை வாங்கியிருக்காரு. இந்த படத்தில் வந்து சொல்ல வர கருத்தும் சொல்ல வர விஷயங்களும் மக்களுக்கு எப்படி சொல்லணுன்ற விஷயங்களும் நல்லாவே இருக்குது. கொஞ்சம் ஹாரர் ஃபிலிம்ன்றனால இன்னும் பயமுறுத்துகிற சீன்ஸ் நிறைய வச்சுருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இந்த படத்தில் பார்க்க நிறைய இடங்கள் பயப்படுற மாதிரியே இல்லைங்க. இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் நல்லாவே இருந்துச்சு. ஆனால் விஷுவலாக பார்க்குறதுக்கு இன்னும் பயங்கரமாக வச்சுருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா காஞ்சனா படத்துலலாம் லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு பார்க்கும்போது கொஞ்சமாவது பயம் இருக்கும், கொஞ்சம் காமெடி இருக்கும். பட் ஆனால் இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாரர் படம்னால கண்டிப்பாக பயமுறுத்துகிற சீன் நிறைய வச்சுருக்கணும். ஆனால் பயப்படுற அளவுக்கு இந்த சினிமா இல்லைன்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ அதை இன்னும் நல்லாவே பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. படத்தோட டிஓபி ஒர்க்கு ஜான்சன் வில்லியம்ஸ், அப்புறம் வந்து இந்த படத்தோட எடிட்டர் வந்து ரோஹித். ஸோ இந்த படத்தில் இந்த டிஓபி ஒர்க்கு சொன்னால் பார்த்தீங்களா, இந்த படத்தில் நிறைய கேமராக்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கேமராக்கு ஏற்ற மாதிரி அந்த விஷுவல்ஸ் காட்டினது நல்லா இருந்துச்சு. ஒரு காட்டுக்குள்ளே நடக்குது, ஒரு 4 பேர் 5 பேர் போகிறாங்கன்னா அந்த அவங்கள காட்டுறதா இருக்கட்டும், இல்லை அதை தாண்டி இயற்கையாக காட்டுறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நல்லாவே காட்டியிருக்காங்க. ஸோ எடிட்டிங் ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்காக எடுத்துருப்பாங்க. அதான் அது எந்த அளவுக்கு சுருக்க முடியுமோ அந்த அளவுக்கு சுருக்கி இந்த படத்தை வந்து காட்டியிருக்காங்க. ஸோ எடிட்டிங் ஒர்க்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு பெட்டராக தான் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக காட்டியிருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஏன்னா பேய் சீன்ஸ்லாம் ரொம்ப இழுத்துருச்சு. ஸோ அதை ஷார்ட்டாக காட்டி பகலில் எந்த மாதிரி நடந்திருக்கும் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் நல்லா காட்டியிருந்தால் பார்க்க ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த படத்தில் பெருசாக சொல்லிக்க பேய் இல்லை, பயப்பட தேவையே இல்லை. ஸோ இந்த படம் உங்களுக்கு பார்க்கணும் இன்ட்ரெஸ்ட்னா தான் போய் பாருங்கள். இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பார்த்து இல்லைன்னா ப்ரெஸ் பண்ணுங்கள்.